அடடா! நானா பண்ணேன்ற அளவுக்கு இருந்துச்சு இந்த மடக்கு. அவ்வளோ டேஸ்ட்டா இருந்துச்சு. என்ன ஒண்ணு சுகர் கம்மியா போச்சு. ஆனா கரெக்ட்டான அளவ நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க அதே மாதிரி செஞ்சு பாருங்க. மடக்கு சூப்பரா வரும். எங்க ஊர் சைடு இத சீர்பனியுன்னு சொல்லுவாங்க. உங்க ஊர் சைடு எப்படி சொல்லுவாங்கன்னு எனக்கு சொல்லுங்க கமெண்ட்ல. இதுக்கு 2 கப் பச்சரிசி மாவு, இடியப்ப மாவு. நீங்க வீட்ல இருந்தா கூட எடுத்துக்கலாம். கடையில கூட வாங்கி எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். 1/2 கிலோ மாவுக்கு ஒரே 1 முட்டை கரெக்ட்டா இருக்கும். அதில் வந்து தேவையான அளவு சுகர் போட்டுக்கணும். நான் 3 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை 6 ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பீட் பண்ணி எடுக்கணும். அந்த சுகர் கரையிற அளவுக்கு நல்லா பீட் பண்ணி ஓரத்தில் வச்சுட்டு 3 ஸ்பூன் நெய்யை காய்ச்சி வச்சுருக்கேன். அது எந்த அளவுக்கு சூடாக இருக்கணும்னா மாவில் ஊற்றினோன்னே இந்த அளவுக்கு பொரியணும். அப்போ தான் நம்ம அதை செஞ்சு எடுக்கும்போது நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். அந்த பீட் பண்ணி வச்சுருக்க முட்டையும் போட்டு நல்லா மாவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தலைப்பால் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். கெட்டியான பால் அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணி பிசையணும். நான் என்ன பண்ணிட்டேன்னா எள்ளு போட மறந்துட்டேன். அதை நான் இடையில வந்து சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் முன்னாடியே கூட சேர்த்துக்கலாம், இல்லை இப்போ இந்த டைமில் கூட சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சப்பாத்தி மாவு டோ மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கணும். அதை அப்படியே இலையில கூட வச்சு நீங்கள் அந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கலாம். நான் அந்த பேப்பரில் வச்சு ஷேப் பண்ணியிருக்கேன். அதை அப்படியே மடக்கு மாதிரி ஷேப் பண்ணி எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்திங்கன்னா அந்த ஸ்மெல்லே பயங்கர அப்படைசிங்காக இப்போவே சாப்பிடணும் போல் இருக்கும். ஸ்கூல் டைமில் இதெல்லாம் ஹாஸ்டலுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கொண்டு வருவாங்க. அதெல்லாம் ரொம்ப உண்டா உட்காந்து சாப்பிட்றது. நீங்களும் அது மாதிரி செஞ்சு